அடுத்ததா இப்ப நம்ம பாளையங்கோட்டை பார்த்து நாம அடுத்ததா எந்த தொகுதியை பார்க்க போறோம் மார்ட்டின் அடுத்து என்ன தொகுதி கொடுக்க போறீங்க? அடுத்தது திருநெல்வேலி தொகுதி பார்க்க போறோம். திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி தொகுதி பார்க்க போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பில் சுப்பிரமணியன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா சுப்பிரமணியன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாநகர செயலாளராக இருக்கிறாரு சுப்பிரமணியன். திமுகல கடும் போட்டி இருக்கு. ஒருத்தருக்கான வாய்ப்பு இல்ல, 2-3 பேருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா தற்போதைய மேயர் ராமகிருஷ்ணன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி திமுகல கருப்பசாமி கோட்டையனுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இதுல யாருக்கு வாய்ப்பு அப்படின்றதுல 3 பேரே நம்ம காமிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ல. 3 பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. 3-ல் ஒருவர். இந்த 3 கடும் போட்டி திமுகல எம்எல்ஏ சீட்டுக்கே இவ்வளவு போட்டி இருக்குன்னா அங்க எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. சொல்லுங்க அடுத்தது. அதே மாதிரி அடுத்து அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியில அதிமுக நயினார் நாகேந்திரன் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிமுகல கணேச ராஜா போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல 2 இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சத்யா போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தமிழக வெற்றி கழக வேட்பாளர் இன்னும் முடிவு செய்யப்படலை யாரு அப்படின்ட்டு. உண்மையிலேயே இது திருநெல்வேலி தொகுதி இப்போதே அனல் பறக்க ஆரம்பித்து விட்டது என்பதை காட்டுகிறது. திமுக சார்பில் 3 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 3 தகுதிக்குரிய வேட்பாளர் 3 பேர் இருக்காங்க. திமுக சார்பிலே தற்போது மாநகர செயலாளர் இருக்கும் சுப்பிரமணியன் முன்னணியில் இருக்கிறார். இவர் தான் கேட்டிருக்க அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று மேயர் ராமகிருஷ்ணனும் தனக்கும் சீட் வேணும் என்று கேட்டிருக்கிறார். அதே போன்று கருப்பசாமி கோட்டையப்பன் திருநெல்வேலி தொகுதியில் மாநகர இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறது. 54வது வார்டு கவுன்சிலராக இருக்கும் கருப்பசாமி கோட்டையப்பனும் கேள்வி கேட்டிருக்கா. தனக்கும் அந்த வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா கடும் போட்டி திமுகக்குள்ளே நிலவுது என்பதையும் நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அதே போன்ற அஇஅதிமுக பொறுத்தவரை அந்த கூட்டணியில் நீங்கள் பார்த்துக்கொண்டால் பாஜக வேட்பாளராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் தற்போது எம்எல்ஏ இருக்கிறார். எனவே அவருக்கு தான் அந்த தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் நிச்சயமாக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை விட்டுக் கொடுத்தால் திருநெல்வேலியிலே அதிமுக சார்பில் கணேசராஜாவும் தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தனக்கு கொடுங்க என்று அவரும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டிலே இங்க பார்த்தா சத்யா திருநெல்வேலி தொகுதியிலே நாம் தமிழர் கட்சி சத்யா என்ற வேட்பாளர் அறிவித்திருக்கிறார்கள். 50% நாம் தமிழர் கட்சியிலே பெண்கள் வேட்பாளரை 50% என அறிவித்திருக்கிறார் சீமான், கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அந்த வகையிலே சத்யா வழக்கம் போல் இந்த தொகுதியிலும் தாவேக்காவிலே கடும் போட்டி. யார் போட்டியிடுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறார்களாம். எனவே யாருக்கு விஜய் வாய்ப்பு கொடுப்பா என்பதை போகதான் தெரியும். தற்போதைக்கு அங்கு யாரும் உத்தேச வேட்பாளர் பட்டியலுக்குள்ள போட்டியிட அந்த அளவுக்கு 15 பேருக்கு மேல சொல்றாங்க. 15 பேர் போட்டோ நம்ம போட முடியாதுங்க. எனவே அவர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றுதான் கொடுத்திருக்கிறோம். எனவே திருநெல்வேலி தொகுதியிலே உத்தேச வேட்பாளர் யார் என்பதை அறிந்தோம்.